நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு சவ் சவ் கேரட் கிரேவி ரெசிபி பார்க்க போறோங்க. ரொம்பவே சிம்பிளா செய்ற மாதிரி, அதே சமயம் டேஸ்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு குழம்பு ரெசிபி ஆர் கிரேவி ரெசிபி நீங்க தேடுறீங்கன்னா, இந்த ரெசிபி உங்களுக்கு தான். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கங்க. ஒரு துண்டு புளி சேர்த்து அரைச்சுக்கங்க. இந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், 1 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கேரட்டும் சவ்சவ்வும் நான் கியூப்ஸா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம சேர்த்துருக்க காய் ஒரு 50% வெந்த பிறகு, இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, காயும் மசாலாவும் நல்லா வெந்து பச்சை வாசனை போற அளவுக்கு வேக வச்சு இறக்கிக்கங்க. கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சவ் சவ் கேரட் கிரேவி ரொம்பவே யம்மியா ரெடி ஆயிடும். இந்த கிரேவி நீங்க சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்து கூடயும் நல்லா காம்போ பண்ணலாம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க.